எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. கடகராசிக்கார பிள்ளைகள் மனித அளவில் நிறைய மனசில் ஆசைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதில் நிறைய ரகசியங்களை புதைத்து வைத்திருப்பவர்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய ரகசியங்கள் கடகராசி பிள்ளைகளுக்கு இருக்கும். அதில் சில ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியும், சில ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியாது. இருந்தாலும் கடகராசி மனசில் என்றைக்குமே ஒன்று இருக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டுட்டா உங்களுக்கு பவர் குறைஞ்சிரும். கோபப்பட்டுட்டா பவர் குறைஞ்சிரும். சின்ன வயசில் நிறைய கோபப்படுவீங்க. வயசாக வயசாக வளர வளர கோபம் அப்படியே குறையும், காமாகும். உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் அழகாக பயன்படுத்திங்க. இப்படி இருக்கிற உங்களுக்கு மனசில் இருக்கிற சில ரகசியம் எப்படின்னா, உங்களுக்கு சாதகமான தகவல்களை எளிதில் நம்பக்கூடியவர்கள். இதுதான் உங்கள் மனசில் இருக்கிற முதல் ரகசியம். உங்களுக்கு சாதகமான தகவல், இது நல்லா இருக்குது தம்பி, நல்லா இருக்குது தங்கச்சி, இது உண்மைப்பா, இப்படி யோசிச்சா கரெக்டாக இருக்கும்னு யாராவது சொன்னால் அதை எளிமையாக எளிதில் நம்பக்கூடியவர்கள். அதே சாதகம் இல்லாத தகவலாக இருந்தால் அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தள்ளிடு அப்படின்னு உடனே அதை தள்ள முடியும். தள்ளிடுங்க, அது நல்லது. ஏன்னா சாதகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அது சாதகமே ஒரு காலகட்டத்தை இல்லைனாலும் அதை சாதகப்படுத்துவதற்கு என்ன, ஏன்னா பிடிச்சிருக்கு, பிடிச்சதை தான் சாதகம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதை ஒருத்தவன் செய்கிறான், அதை செய்கிறது நமக்கு நல்லா இருக்குது, அப்போ அது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தொடரலைனாலும் அதை தொடருவதற்கு என்னன்றது ஐடியா வந்துடும். இதுதான் உங்கள் ரகசியம். ரெண்டாவது, மனசில் உங்கள் குற்ற உணர்வு, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும் உங்கள் மனசு குற்ற உணர்வு உங்கள் மனசை நீண்ட காலம் பாதிக்கும். அதுவே என்ன ஆகும்னா உங்களை 4 பேருக்கு அடுத்து நல்ல வழிக்கு கொண்டு போகும். இதெல்லாம் யாருக்கும் வராது. கடவுளுடைய பிள்ளைகள் கடகராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு குற்றம் நான் செஞ்சுட்டேன், ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் அவன் திருந்தாமல் எத்தனை தண்டனை கொடுத்தாலும் வேஸ்ட். குற்றவாளி திருந்து விட்டால் அவனை தண்டிக்கக்கூடாது. இதுதான் கடவுள். நான் சொல்கிறது புரியுதா? குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் திருந்தவே இல்லை. அந்த குற்றவாளிக்கு தண்டனை நிப்பாட்டவே கூடாது. தண்டனை காலம் முடிஞ்சாலும் கொடுக்கணும். ஆனால் கடகராசி அப்படி கிடையாது. ஒரு குற்ற உணர்வு உங்கள் மனசை என்ன பண்ணும், நீண்ட காலம் பாதிக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு துரோகமே பண்ண மாட்டீங்க, தெரியாமல் நடந்திருக்கும். ஒரு விபத்து நடந்தாலும், ஆக்சிடென்ட் நடந்தாலும், இல்லை வாழ்க்கையில் ஒருத்தவங்க வாழ்க்கை நம்மளால் வீணாக போயிட்டா, ஐயோ நம்ம அந்த இடத்துல நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, பெரிய காரணம் கூட இருக்காது, ரொம்ப சில்லியாக இருக்கும். அது உங்களை ரொம்ப ஒரு பாதிக்க வைக்கும். அதுக்கு தீர்வு இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அதுக்கு தீர்வு கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். இதுதான் உங்கள் மனம். இது யாருக்கும் வராது, இது கடவுளுடைய மனம். அப்போ அந்த குற்றத்தை வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருந்து அது திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சிகளை கடகராசிக்காரவங்க கண்டிப்பாக எடுப்பீங்க. அதுதான் கடகம். நீங்களே அது வேணானாலும் முடியாது. அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன் கடகராசிக்காரவங்களுக்கு, மன்னிப்பு. இதுதான் உங்கள் மன அமைதியை கொடுக்கும். இந்த மன்னிப்பு கொடுக்குறவங்க, உங்களை மாதிரி மன்னிப்பு கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. தெரியாமல் பண்ணிட்டான், தப்பு, மன்னிப்பு கேட்குறான், போய் தொலைகிறான், போடா. அதுதான். அந்த மன்னிப்பு கொடுக்கலைன்னா உங்கள் மனசு அமைதியாகாது. அந்த மன்னிப்பு கொடுக்கறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அவனுக்கே மன்னிப்பு கொடுத்துருக்கண்டா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். தப்பு பண்ணாமல் மன்னிப்பு கேட்குறான், மன்னிப்பு கொடுக்குறான், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அது அமைதியை தரும். இதுதான் உங்கள் மன ரகசியம். ஒரு மனுஷன், சில பேர் சொல்லுவாங்க இவருக்கு இந்த கெட்ட பழக்கம் உண்டு, அவருக்கு அந்த கெட்ட பழக்கம் உண்டு அப்படின்வாங்க. கடகராசிக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இருக்காது. இது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா பழக்கம்ங்கிறது என்ன, தொடர்றது.
நம்ம ஒரு விஷயத்தை தொட்டு பார்க்குறோம், அது கெட்டதுன்னா விடுவாங்க. இது கடகத்தால் முடியும். கெட்டது தொடராது. இது நிறைய பேருக்கு புரியாது. அதனால் மன்னிப்பு தரக்கூடிய அந்த மன்னிப்பு தரக்கூடிய மனம் கடகத்திற்கு உண்டு. அது உங்களுக்கு பெரிய மன அமைதியை கொடுக்கும். அதை தொடருங்க. அதுதான் உங்கள் ரகசியம். அடுத்தது, பெரும்பாலானோர், அதாவது கடகத்தில் பிறந்த எல்லாரும் மாற்றத்தை, ஒரு விஷயம் மாற்றம் நடக்குதுன்னா அதை கண்டு பயப்படுவீங்க. அதை எப்படி நம்ம சந்திக்கும்? அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உறுதுணை வேணும், ஒரு துணை வேணும், ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும். அந்த அவங்க ஒருத்தவங்க பின்னாடி, இதோ பாரு ஒரு மாற்றம் வருது, எதிர்கொள்ள தயாராருன்னு சொல்ல தான் நம்ம அதுக்குள்ளே போவோம். அது என்ன இல்லைன்னா பயத்தில் இருக்கும். இது பயப்படுறது தப்பு இல்லைங்களா? தப்பு இல்லை. அவேர்னஸ், கடகத்துக்கு கடவுள் கொடுக்குற அவேர்னஸ். நீ வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு போனால் பாலுங்குழியில் தான் விழணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஜிஞ்சா அடிக்கிறவங்கள நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கையில் புண்ணியமே இல்லாமல் போயிடும். அவன் அடிக்கிறது நிப்பாட்டிடுவான். ஆனால் நம்ம காதில் சத்தம் கட்டிகிட்டே இருக்கும், ஜிஞ்சா ஜிஞ்சான். அவன் அடித்து நிப்பாட்டி ரொம்ப நாடி ஆகும். இப்போ கடகராசி இந்த இடத்துல பயப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அந்த இடத்துல பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு போஷாக்காக இருந்து, பக்கத்தில் பின்பலமாக இருந்து, உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியும். இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரகசியம். இந்த ரகசியம் நல்லது தான். இது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. இது தவறு கிடையாது. மாற்றத்தில் வருத்தம் வராது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நெருக்கடியான நேரத்தில்தான் உங்களது உண்மையான உறவுகள் உங்களுக்கு தெரிய வரும். இது பெரிய பலம். யாருக்குமே கிடைக்காது, கடகத்துக்கு மட்டும்தான். இங்கே கஷ்டப்படுறீங்க, ஒரு வருத்தமாக 10 பேர் உங்களை சாட்டையால் அடிக்கிறான் அப்படின்னா அப்போ தான் பக்கத்தில் உள்ளவனே நமக்கு வில்லங்கமாக இருப்பான். நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவே அவனு சேர்த்துட்டு அடிப்பான். அவன் அப்போ தான் விமர்சனமே பண்ணுவான். அடப்பாவி, அவன் அடிக்கிறான்னா அது அவன் என்னை புரிஞ்சிக்காதவன்டா, புரிஞ்சுக்கிட்டவன் நீ ஏன்டா என்னை இப்படி அடிக்கிற அப்படின்னு நமக்கு தோணும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் லைஃப் சக்சஸ். நல்லா தெரிஞ்சுங்க. நெருக்கடியான நேரங்களில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் உறவுகள், உண்மையான உறவுகள், இதுதான் உண்மையான உறவு நம்பியிருப்போம்ல, அந்த உறவு பழி வாங்கும் பாருங்க. அது கொஞ்சம் வலிதான், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அது கடவுளுடைய கிஃப்ட். அது கடவுளுடைய கிஃப்ட். சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபர்கள். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு வெளியில் போகிறாங்க, கைவிடுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கடவுள் அப்போ தான் உங்களுக்கு கடவுள் கை கொடுக்குறார். நான் உங்களுக்கு உத்தரவாதமாக சொல்கிறேன். அவன் கைவிட்டா இன்னொருத்தன் உங்களுக்கு கடவுள் கை கொடுக்குறான். கடவுளுடைய கை வீணாக போகாது. புரியுதுங்களா? ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களை யாரும் அவ்வளோ சாதாரணமாக தப்பாக எடை போட்டாங்கன்னா அது அவங்களுடைய தப்பு. உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம், நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்ன தான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நினைக்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி
இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்றைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.